पिता त्वमेव त्वमेव बन्धुः च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம் பாடல் 51. முதலில் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 51. இந்த மாயையினால் ஜீவர்க்கு 7 அவத்தைகள் உண்டாகும். அந்த 7 அவத்தை தம்மை அடைவினில் மொழியக் கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தழல் கெடல் குளிர்மையாதல். இப்போ இந்த பாடலிலிருந்து ஜீவர்களுக்கு ஏற்படும் 7 அவத்தைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த மாயாசக்தியினால் ஜீவர்களுக்கு ஏற்படும் 7 அவத்தைகளை பற்றி சொல்கிறார். அதை அழகாக வரிசைப்படுத்துகிறார். அந்த 7 அவத்தைகள் என்னென்ன என்று வரிசைப்படுத்துகிறேன், கேள் என்று சொல்கிறார். முதலில் முந்த அஞ்ஞானம், அதாவது முதலில் அஞ்ஞானம். இரண்டாவது மூடல். மூன்றாவது முளைத்தல், காணாத ஞானம், கண்ட ஞானம், தழல் கெடல், குளிர்மை. இந்த 7ஐயும் வரிசைப்படுத்துகிறார். அழகிய தமிழில் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை பொதுவாக எப்படி சொல்வார்கள் என்றால், அறியாமை, ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்தம். அதையும் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதில் துக்க நிவர்த்தி, அதாவது தழல் கெடல் என்று சொல்கிறார் இல்லையா, அந்த தழல் கெடல் என்பது சூடு தணிதல். சம்சார கொடுமையில் இருக்கும் வெப்பம் தணிதல் என்று பெயர். குளிர்மை என்பது அந்த சம்சார வேட்கை தணிந்து ஏற்படும் ஒரு குளிர்ச்சியான ஆனந்தம் என்று பொருள். மற்றவற்றை பற்றிய விளக்கங்களை விரிவாக அடுத்து வரும் பாடலில் சொல்வார். அதனால் இப்பொழுது இது போதும். Now let us look at the substance of the mantra in English. In the verse number 50, we have seen that Vikshepam, an element of Maya, is a double-edged weapon like a blade. The blade sharpens the wood, also cuts one's body. Therefore, this Vikshepam is admissible when compared to the Avarana Shakti, which is the source of Aropa. The wise and the Dhiras win over the Maya by enslaving Maya, and the Mithya is one. With the help of Maya, the wise overcomes Maya. Now in this verse, the play of Maya with respect to Jiva is further elucidated. So, these are known as 7 avasthas, the conditions, the 7 conditions of the consciousness due to Maya. So, they are Ajnanam, that is ignorance, Moodal, Avaranam, the power of veiling, Mulaithal, Vikshepam, projection, Kanada Jnanam,
Paroksha academic knowledge, Kanda Jnanam, Aparoksha Jnanam, eternal wisdom, and Tadal Kedal, Samsara Nivritti, or extinction of heat, Kulirmai, Anandam, bliss. So, this verse ends with this. Om Shri Guru Bhyo Namaha.